வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படுது பார்க்கலாம். 2 கேரட் எடுத்து, 2 உருளைக்கிழங்கு, 2 வெங்காயம், 6 பீன்ஸு, 2 தக்காளி, கொஞ்சோல 1 கப் மீன் மேக்கர். தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு அதில் இந்த மீன் மேக்கரை போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்ச பிறகு அதை தண்ணியை ஈர்த்து தண்ணியை எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது பிரியாணி இலை, நட்சத்திர சோம்பு, பட்டை, கிராம்பு, சோம்பு, அடுத்து 6 மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரம்ப இலை, கொத்தமல்லி தழை, அதுக்கு தேவையான மசாலா, வத்தல் தூள், கறி மசாலா, கொத்தமல்லி பொடி, இது எல்லாமே 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிட்டோம். அடுத்து பாத்திரம் ஹீட் ஆனோடனே 2 ஸ்பூனு நெய், 2 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றணும். அப்புறம் எண்ணெய் சூடான உடனே பிரியாணி இலை, நட்சத்திர சோம்பு, பட்டை, கிராம்பு, வாசனை பொருட்கள் எல்லாத்தையும் போடணும். அடுத்து வெங்காயத்தை போடணும். நீல வாக்கில் எல்லா காய்கறியுமே வெட்டி வச்சுக்கணும். அப்படின்னா தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். அடுத்து வெங்காயம் போட்டு நல்லா கிண்டணும். அடுத்து வெங்காயம் நல்லா வெந்த பிறகு கொத்தமல்லி தழை, ரம்ப இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த கொத்தமல்லி தலையும் ரம்ப இலையோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா கிண்டி விட்டுட்டு அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கிண்டி விடணும். அடுத்தது தக்காளி போடணும், கொஞ்சம் உப்பு போடணும். அடுத்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். தக்காளி நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வெந்திருக்கணும். அது வரை நல்லா லைட் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி பக்கத்தில் வர இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும் எல்லாமே. அதுக்கு பிறகு காய்கறி ஆட் பண்ணணும். பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி விடணும். அடுத்து 1 ஸ்பூன் மஞ்சள் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கறி மசாலா, வத்தல் பொடி, கொத்தமல்லி பொடி எல்லாமே 2 ஸ்பூனு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாமே அந்த மசாலா ஐட்டம் எல்லாமே அந்த காய்கறியில் நல்லா பிடிக்கணும். அது அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு அடுத்தது தண்ணி ஊற்றணும். நான் 2.5 கப் அரிசி எடுத்திருக்கேன். நல்லா 5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். அடுத்து நல்லா கொதித்த பிறகு மீன் மேக்கர் போடணும். வேக வச்சுருக்க மீன் மேக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை நல்லா கழுவி போடணும். நான் 2.5 கப் அரிசி எடுத்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 விசில் வச்சுருந்தேன். 2 விசில் வச்ச பிறகு குக்கர் அமர்ந்த பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தா கம பிரியாணி ரெடி. நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.